அடை தூண்டில இற குறைச்சி விட்டோம்ல, அடுத்தால அதே தூண்டில வேற ஏதாவது ஒரு மீன். பாருங்க ஓடுது பாருங்க ஓடுது பாருங்க ஓடுது பாருங்க. வெள்ளத்தில் தான் போய் கேர மீன் வந்து குடிக்க போகிறோம். பாருங்க வீடியோ நல்லாயிருக்கும். ஏறிட்டோம். நீ ஒரு 15 மைல் ட்ராவல் இருக்குது. அங்கே போய் இறைய பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்பியும் தூரமாக போய் கேர மீன் வந்துட்டு பிடிப்போம். சொல்லு தெரியுதா? அது பெரிய ரோலு, இது சின்ன ரோல். இதில் தான் மீன் கிடக்குது. பொருங்க அடிச்சு
கீழே போடும்போது மீன் நினைக்கு இங்கே மீன் நினைக்கு அது மீன் நினைக்கு இது இப்போ தான் எடுத்துட்டு ஓடுது கையில நல்லா ஓடுது சரி மீன் கொடுக்கும் இப்போ மாது கொடுங்க சாக்கு வரீங்க இப்போ குறுக்க போடுங்க சாக்கு குறுக்க போடுங்க அந்த அட்ரோல்ல இல்லையா உன்னேன் மாத்து எங்க அங்கே சும்மா முடையங்க சும்மா அடுத்தால ஒரு பெரிய கேர மீன் ஒன்று வருது. பார்ப்போம் பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. பெரிய ரோலை வாங்குறாங்க. நம்ம எடை வரும், எடை கயிறு வரும், அதில் தான் மீன் கிடக்கும். இதை பிடிச்சி வாங்கிட்டு வராங்களா? நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க மக்கள், இந்த இருக்கு இந்த ரெண்டா பிரிஞ்சு வரத வெள்ளை இருக்கு, அதில் தான் மீன் கிடக்கு. இப்போ பாருங்க, வரும் பாருங்க அந்த வெள்ளை கைத்தில். என்ன பண்ணும் கடக்கு நல்ல தானே கட்ட ஒரு மீன் போடு மச்சான். ரெண்டு அடிச்சு வருது. பிரச்சனை முடையமா ஓடி கிடக்கு. நீங்க என்ன அடிச்சு தரோம்? மீன் முடையமா மீன் இப்ப மேல வந்து போற வச்சாங்க, கீழே வச்சா இங்க பொறுங்க பொறுங்க. நீ வலிச்சு வந்துருவாள் அப்படி கொளுத்துட்டு பார்த்து ஒரு வீடு வரும். ஒரு பெரிய கேர மீன் ஒன்று வருது. அந்த தெரியுது பாருங்க, அது ஆண் மீன். இன்னும் நல்லா ஆழத்தில் இருக்குது.
வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். அந்த மீன் பிடிச்சோம்ல அதில் புதுசாக ஒரு தூண்டியில் கட்டி இறையும் கொடுத்து அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டுற வேண்டியதான். சரி, இதில் அடுத்துல ஏதாவது மீன் பார்த்துச்சு அப்படின்னா இப்போ தூண்டில் இறை கொறுத்தி விட்டோம்ல, அடுத்தால அதே தூண்டில் வேறு ஏதாவது ஒரு மீன் பார்த்துச்சுன்னா ஓடி வந்து இன்னொரு கேரை மீன் வந்து இறை எடுத்துக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம போட்டு வந்தோம் அந்த மட்டு நீளத்துக்கு ஓடுறோம். எந்தெந்த மிதப்பெல்லாம் முங்கி கிடக்கோ அதிலெல்லாம் மீன் கிடக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்தால ஒரு மீன் இருக்குது. அந்த மிதப்பு வந்து முங்கிட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கல்ல, இதில் பெரிய மிதப்புனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன மிதப்பாக இருந்தால் முங்கிட்டு போகும். மீனை பிடிக்கும்போது காட்டுறேன் பாருங்கள். அதை காட்டுங்க. அந்த மாதிரி இப்போ இதுக்கு அடுத்த தூண்டியில் தான் மீன் கிடக்கு. வாங்கிட்டு வருவோம் பாருங்கள் மேலே. பாருங்க 2 நரம்பு போகுதா, அது பெரிய ரோலு. கையில் வச்சுருக்கிறது மீன் இருக்கிற ரோப்பு. இதை நாங்கள் வெறுவை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொங்கு நரம்புன்னு வச்சுக்கிறோங்க. மீன் ஓடுது பாருங்க. பாருங்க ஓடுது பாருங்க. எடுத்து எந்த மீனை படுத்துட்டு இருக்கும் போதான் கையில எடுத்து போடு. வெறுவை தான் வாங்கிட்டு இருக்காது. சந்தா வருது பாருங்க மீன். ஓ பிக் ஃபிஷ். சைடாக அடிச்சாச்சு. அடிக்க முடியும் நாடு போடுங்க. கொடுங்க தூண்டி எடுத்து போடுங்க.
அதில் ஒரு அந்த கேரை மீனை கழிச்சு எடுத்துட்டு அதில் ஒரு தூண்டியில் கட்டி அதில் ஒரு கிளாத்தியை கொறுத்து எடுத்து வீச வேண்டியதான். நான் சொன்னால இப்படியே மட்டை போட்டு வச்சுட்டு அப்படியே மட்டு நீளத்துக்கு ஓடி வருவாங்க. அங்கே ஒரு மிதப்பு பார்த்தீங்களா, இப்போ காட்டுற பாருங்கள், அப்படியே போட் ரன்னிங்கில் வருது பாருங்கள். மாட்டி தான் இருக்கடா, ஓடி கிடக்கு ஓடி கிடக்கு, இடத்துல கேர கிடக்கு கேர கிடக்கு கேர கிடக்கு. இந்த ஓடுது பாருங்க மக்களே, இந்த ஓடுதா, அது உள்ளே ஓடுதா அவங்களுக்கு தெரியுதா? நான் ஜூம் வைக்கிறேன் இருங்க. அப்படியே ஓடணும், இந்த மிதப்பு வந்து அப்படியே உள்ளே ஓடுது, இந்த பாருங்கள் தெரியுதா? சரி, இப்படி தான் மீன் கிடக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இதை எப்போ வாங்குவோன்னா, இது ஒரு ஓட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கே பிடிச்சி இங்கே வரைக்கும் வாங்கிட்டு வருவோம். சரி, இதில் என்ன மீன் கிடக்குன்னு பார்ப்போம். கேர மீனாக தான் இருக்கும், வேறு மீன் இந்த இறையில் வராது. பார்ப்போம். போடுங்க பண்ணிங்க. எல்லாம் வருது, எல்லாம் தான் வருது. வருது பாருங்கள், அந்த வெள்ளை கைத்தில் தான் மீன் கிடக்கு. மாற்றி பிடி. இந்த தெரியுது பாருங்க மக்களே. வந்துட்டான் கிட்ட. அப்படியே ஓடிக்கிட்டே வருவான், சுற்றிக்கிட்டே வருவான். சுற்றுலாம் பாருங்க, சுத்து. திரும்பி குத்து டெனிஸு இங்கே ஒரு இறையை குத்திட்டு இந்த மீன் அந்த தூண்டியில் இறையை குத்தி தூக்கி ஒரு வீஸ். அதான் ஒன் 2 3 4 அங்கே ஒன்று கிடக்கு 5. மொத்தம் 5 கேர மீன் வந்துருக்கு. இப்போ வரைக்கும் ஓடி 5 கேர மீன் பிடிச்சிருக்கோம். இன்னும் கயிறு நமக்கு நிற்கிது. இன்றைக்கி ஒரு சாக்பாட் வீடியோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கைஸ், அடுத்த சாக்பாட் நம்ம சொல்லி வாய் மூடலை. அடுத்தல ஒரு மீன் கிடக்கு, காட்டுறேன் பாருங்கள். இந்த போகிறானா இப்படி உள்ளே போகணும். இப்படி உள்ளே போச்சுனாலே கன்ஃபார்ம் இதில் மீன் தான் இருக்கும். ஒவ்வொரு மீனையுமே வாங்குறத நான் போட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே ஓடிடுவீங்க. ஏன்னா ஒரு மீனை வாங்கி எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நிப்பாட்டி உங்களுக்காக கட் பண்ணி தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி பாருங்கள், வெள்ளைக்கயிறு அரிரோல், அதில் மீன் கிடக்கு.
மொத்தம் 2 மீன் கிடக்கு மக்களே. அதில் ஒரு மீன் கிடக்கு, இதில் ஒரு மீன் கிடக்கு. அதில் மீன் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். உயிரோடு இருந்தால் நல்லா வேகமாக நிற்கும். அடையே வீடியோவில் விழுந்தாச்சு. தட்டுடுங்க சித்தப்பா. இந்த வாரத்துலேருந்து வெள்ளை கைத்தில் மீன் வருகிறது. பிரிச்சு விட்டுறேன். வேற ஒரு செத்து வருதா? செத்து வருது. வரும் பாருங்க, டபக்குன்னு மேலே வருவான் பாருங்க. செத்து போய் வருது. மீன் செத்து போச்சு. எப்படி வருது பாருங்க, வகால் பாதையில் வருது பாருங்க. வாழைப்பொடி வாழைப்பொடி எல்லா மீனுக்கும் ஐஸ் போட்டாச்சு மக்களே. ஸ்டோரை மூடிடும்.